அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 122 அதன் 6வது வசனத்தை நாம் சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா, ஆமென். வேதத்தின் வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. இத எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா வாக்குத்தத்த வசனமாச்சு. ஒரு விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை இப்படி சொன்ன எப்படி பாஸ்டர்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் ஜெபிக்கிறப்ப என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, யார் ஒருவர் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ, யார் ஒருவர் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சுகித்திருக்கும். அல்லேலூயா. இதுதான் சுருக்கம், சாராம்சம். பிரசங்கத்துக்கு போலாமா? கர்த்தர் நல்லவர். அப்ப சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? அங்க முதல் வசனத்தை வாசிங்க. 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எனக்கு என் மனைவி சொல்லும் போது, எனக்கு என் கணவர் சொல்லும் பொழுது, எனக்கு என் சபையின் ஊழியர் சொல்லும் பொழுது உண்மையை மட்டும் பேசணும். அல்லேலூயா, ஆமென். ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எதற்கு மகிழ்ச்சி என்றால், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது தாவீதுக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல். கர்த்தருடைய சமூகத்துக்கு போவது தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தின் மேல் தாகமுள்ள ஒரு மனிதர் தான் சங்கீதக்காரன் தாவீது. அவர் ராஜா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கு, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கென்று ஒரு தலைவர் கூட்டம் காத்திருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை நம்பி தினமும் விண்ணப்பிக்கும்படி விண்ணப்ப படிவங்களோட ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும். அத்தனைக்கும் முன்பாக தாவீதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, அவர் கட்டி வந்த மனைவியோ, அவர் நெருக்கமாய் இருக்கிற நண்பர்களோ இல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும். எங்க போறப்ப மகிழ்ச்சி வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றேன்னா, அநேகரை நான் பார்க்கிற ஒரு காரியத்தை தான் நான் சொல்றேன். தவறா எடுத்துக்க வேண்டாம் யாரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அநேகருடைய முகங்கள் எப்படிப்பட்டதா இல்ல தெரியுமா? சந்தோஷமாவே இருக்கிறது இல்ல. ஆனா கேட்கிறப்ப 32 பற்களும் முத்தாய் தெரியும் அளவிற்கு சிரிக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். காமெடிக்கு சிரிக்கிறதும், சந்தோஷத்துக்காக சிரிக்கிறதும், நான் ஏதாவது சரி ஜோக்கா சொல்லலான்னு சொல்றப்ப சிரிக்கிறீங்களே தவிர, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறோன்ற சந்தோஷத்தின் அந்த வெளிப்பாடு முகத்துல என்ன பண்ண மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அதிக இலவசமா தானே, காசெல்லாம் கேட்கணும். அமைதியா இருந்து இது என்னன்னு தெரியும்ல, பயன்படுத்த வச்சிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப என் இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, எனக்கு எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணணும்? மாறணும். ஏன்னா ஆலயத்துல 3 பண்டிகை விசேஷமாக அன்றைக்கு கொண்டாடப்படும். 1 பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படும். 2 ஒரு முக்கியமான பண்டிகைகள் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமானது பஸ்கா. ஏன்னா அப்ப பண்டிகை, புளிய ஸ்தோத்திரம், இப்படி தொடர்ந்து பண்டிகை நாட்கள் அதுல பஸ்கா பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னா அது தேவனால் நினைப்படப்பட்ட ஒரு காரியம். என்ன நினைப்படப்பட்டதுன்னா, நீ எகிப்திலிருந்து வந்ததற்கான அடையாளம். அந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க தேவ சமூகத்துல என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க.
அதுதான் வருஷத்தின் மாத பிறப்பு ஆராதனையாக, வருஷத்தின் வருட பிறப்பு ஆராதனையாக நம்ம வைக்கிறது. என்னன்னா, என்னை நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்வது. இன்றைக்கு புது வருட ஆராதனைக்கு சபைக்கு வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கன்னா யாருக்கு என்ன பண்றது இல்ல? ஆலயத்துக்கு 12 மணிக்கு போகணுமா? ஆனா அதுவே நான் கடந்த நாட்கள் அந்த வருஷம் முடிஞ்சு வருஷம் வரப்ப நான் பார்த்தேன். கோயம்புத்தூர் சைடுல பல்லடம் பஸ் ஸ்டாண்டு கிட்டயும், அப்புறம் அங்கிட்டு கோயம்புத்தூருக்குள்ள போகிறப்ப ஒரு ஒரு ஆளுக்கு ரூ. 900, அதாவது ரூ. 899 நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு. வித் சாங்கு, பாப்பு, இப்படி எல்லாத்தையும் வைத்து புதிய வருடத்தை கொண்டாடுவதற்கு ஒரு ஆளுக்கு தலா எவ்வளவு கேட்டிருக்காங்க? ரூ. 900 கொடுத்துருக்காங்க. கொடுத்தாக்க நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலான்னு நிறைய கிளப்ல, நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல என்ன பண்றாங்க? பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. எதற்கு? புது வருஷத்தை கொண்டாடுவதற்கு. அதற்கு ஒரு கூட்டம் போகுது. அது ரட்சிக்கப்படாத கூட்டம். ஆனா ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் என்ன பண்ணுது? இந்த கூட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுலதான் எனக்கு சந்தோஷம். அதை தவிர எனக்கு வேற சந்தோஷமே என்ன இல்ல. அது இருக்கட்டும். இப்ப சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைனா, எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன? எருசலேமை பார்த்து, தாவீதின் நகரத்தை பார்த்து, கர்த்தருடைய ஆலயத்தை பார்த்து, கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் தேசத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உனக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எருசலேமுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். நாம் நமது சபைக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏனென்றால் எருசலேம் நல்லா இருந்தா ஆலயம் நல்லா இருக்கும். ஆலயம் நல்லா இருந்தா ஆராதனைகள் நல்லா நடக்கும். ஆராதனைகள் நல்லா நடந்தா தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னம் இருந்தா பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை, வானம் தன் பலனை கொடாமல் இருக்கிற இப்படி எந்த ஒரு காரியம் என்ன பண்ணாது? நடக்காது. அதனாலதான் ஸ்தோத்திரம், புறஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கே, 5 வருஷத்துக்கு ஒருக்கே, இல்ல 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய திருவிழா நடத்துவாங்க. எதற்காக? மீண்டும் அதை புதுப்பிக்கிறதுக்காக. அது போலதான் நாம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தேவனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்க. தேவ சமூகத்துல என் தேசத்துக்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அன்றைக்கு எருசலேமை அவர் கை காட்டினார். இன்றைக்கு தேசம் என்பது நாம் வசிக்க கூடியதான இந்த தேசம். இந்த தேசத்தின் மேல எத்தனையோ வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தின் மேல எத்தனையோ ஸ்தோத்திரம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் செய்கிற கொலை, வாலிப பிள்ளைகள் செய்கிற கொலை, வயதானவர்கள், இப்படி பலவிதமான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவதூறான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்காக நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? எவன் இது எருசலேமினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறானோ அவன் சுகித்து இருப்பான். யார் எருசலேமை சிநேகிக்கிறார்களோ அவர்கள் சுகித்து இருப்பார்கள். நான் என் தேசத்தை நேசிக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த நல்ல தேசத்துக்காக நான் ஜெபிக்கணும். எவன் எக்கெடுக்கட்டு போன எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. அந்த வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவே இல்லை. என் அழைப்பின் நோக்கம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். என்னை போல் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும். நான் வாழும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்ற வார்த்தை என்ன? எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபியுங்க. அன்றைக்கு எருசலேம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. சில யுத்தங்கள் வந்தாலும் எருசலேம் பாதுகாப்பா தான் இருந்துச்சு. ஆனா தாவீது முன்னமே சொல்றாரு, வருமுன் காப்பதே நலம் என்பது போல எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபியுங்க. அதே புதிய ஏற்பாட்டுல வந்து பாக்குறப்ப முதலாவது எங்க ஜெபிக்கணுமா? யூதேயாவுல ஜெபிக்கணுமா. அப்புறம் எருசலேமுக்கு போகணுமா. அப்புறம்தான் சமாரியாவுக்கு போகணுமா. அப்ப ஜெபிக்கிறதுல 3 அடிப்படை இருக்கு. ஒன்று நமக்காக, முதலாவது நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் சபைக்காக, நம் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் கணவருக்காக. முதலாவது நமக்காக ஜெபிக்கணும். நான் வாழுகிற வீட்டுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தா, சில இடத்துல நான் கேட்பேன், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க, ஜெப குறிப்பு கேட்டா வீட்டுல இருக்க ஜெப குறிப்பு சொல்ல மாட்டாங்க. வீட்டு காரியத்தின் ஜெப குறிப்பு என்ன பண்ண மாட்டாங்க?
முதல்ல வாயை திறந்தே நான் எல்லா இடத்தையும் அதிகமா பார்க்கிறது. என்னதான் ஜெப குறிப்பு சொல்றேன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நம்மள பார்ப்போம். நம் குடும்பத்தை முதல்ல நாம் பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தில் பலகீனத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்தின் தேவைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்புறம் கூட பிறந்தவங்க, சுதர், ரத்த பந்தம், நண்பர், உயிர் நண்பர், இரண்டாவது எக்ஸெட்ரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எருசலேமுக்காக என்ன பண்ணுங்க? சமாதானத்துக்காக. எதற்காக? இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல என்னதான் இல்ல? அதுதான் இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம், அதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் கர்த்தர் தரமாட்டாரா? கேட்டா தரமாட்டாரா என்ன? அதை மட்டும் என்ன சேஃப்டி லாக்கர்ல போட்டு பாஸ்வேர்டு போட்டு ஒளிச்சு வச்சிருக்காரா? இல்லல்ல. கேட்டா கொடுப்பாருல்ல. ஏன் கேட்கறது இல்ல? ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையானது என்ன? வாகனம், உடுத்த உடை, நல்ல ஒரு வீடு, கை நிறைய சம்பளம். எதுக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? யாராவது என்னைக்காவது பணம் இல்லாம ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே என் தேவையை சந்திங்கன்ற வார்த்தையை சொல்லாம ஜெபத்தை முடிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே என் பலவீனத்தை போக்குங்கன்ற வார்த்தையை சொல்லாம ஜெபத்தை முடிச்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா சமாதானத்தை மட்டும் என்ன பண்ணிட்டோம்? அந்து விழுந்த காத்தாடியாட்டம் அது பாட்டுக்கு என்ன பண்ணுது? வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். முதல்ல முக்கியம் என்னதான்? சமாதானம் தான். சமாதானம் இல்லாம யாராலையும் ஒண்ணு எதுவுமே செய்ய முடியாது. சமாதானம் குடும்பத்தின் ஒருமைப்பாட்டை குறிக்குது. சமாதானம் என்பது கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள ஐக்கியத்தை குறிக்குது. சமாதானம் என்பது அவர்கள் இருவரும் இணைந்து தேவனுக்காக செயல்படுவதை குறிக்குது. சமாதானம் இல்லைன்னா தேவனுக்காக எங்க செயல்பட முடியும்? சமாதானம் இல்லைன்னா குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? சமாதானம் இல்லைனாக்க எப்படி பிள்ளைகளுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் யூதேயாவுக்கு முதல்ல என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும். முதல்ல நான் ஜெபிக்கணும். ஜெபித்து ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? கீழே ஒரு விஷயம் அண்டர்லைன் போட்டிருக்கு. நேசிக்கிறவர்கள். யாரு? நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். மற்றவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, கணவர் ஜெபிக்கிறாரோ இல்லையோ, மனைவி ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன? உங்கள் சமாதானத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்க ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கல ரெண்டாவது. நீங்க ஜெபிங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சுகித்திருக்க வைப்பார். நேசிக்கிறவன் தான் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கிறவன் சுகித்திருக்க முடியும். ஜெபியுங்க. மற்ற காரியத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. ஃபர்ஸ்ட் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபியுங்க. ஏன்னா சோத்திர சமாதானம் தான் ஆவியின் கனிகள்ல ஒன்றாய் காணப்படுகிறது. கலாத்தியர் புத்தகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னாக்க அங்க ஆவியின் கனிகள் 9ல சமாதானமும் ஒரு கனியா என்ன பண்ணுது? இருக்கு. அங்கு பணத்தை ஒரு கனியாகவோ வரங்களை குறித்தோ இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தல. சமாதானம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற விஷயமும் சமாதானம். அன்பு இல்லை என்றால் அப்ப 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற விஷயம் என்ன? அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அப்ப சமாதானம் வேணா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நேசிக்கணும். சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். யாரு சிநேகிக்கிறார்களோ அவர்கள் குடும்பமே சுகித்திருக்கும். யார் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை சிநேகிக்கிறார்களோ அவர்களே அதிகமாய் தேவனிடத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து அதிகமாக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்துக்கு வருவது வேறு, சிநேகத்தோடு வருவது வேறு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். காமெடிக்காய் சிரிக்கிறது வேற, இருதயத்தின் சந்தோஷத்துல சிரிக்கிறது வேற. ஆனா தாவீதுக்கு இருந்த சந்தோஷம் இருதயத்தின் சந்தோஷம். தாவீது அதிகமா தேவனை நேசித்தாரு. தாவீது அதிகமா எருசலேமை நேசித்தாரு. தாவீது அதிகமா ஆலயத்தை நேசித்தாரு. ஆலயத்தை நேசித்ததுனாலதான் எந்த ஒரு ராஜாவும் செய்யாததை அவர் செய்தார். ஆயிரக்கணக்கான கொயர் டீம் என்ன பண்ணாரு? செட் பண்ணாரு. இசைக்கவரி வாசிக்கிறவங்களை செட் பண்ணாரு. தினமும் துதியை செட் பண்ணாரு. தினமும் ஸ்தோத்திரம் ஆசிரியர் கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியர்களை மாற்றிக்கொண்டே இருந்தாரு. ஒரு டர்ன் போட்டாரு. ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணாரு. அப்ப இவ்வளவும் தொடர்ந்து தேவ சமூகத்தின் அந்த ஸ்தோத்திரம், அந்த பிரசன்னம் குறையக்கூடாது, தேவனுடைய வார்த்தை குறையக்கூடாது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகள் குறையக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் பண்ணி அதன்படி அவர் என்ன பண்ண தொடர்ந்து செஞ்சு. காரணம் என்ன? நேசித்தபடியினால். அது ஒரு கவர்மெண்டா அவர் செய்யல.
ஒரு வேலையா அவர் செய்யல, நேசத்தில் செய்தார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துக்கு வருவது வேலையின் அடிப்படையா, நேசத்தின் அடிப்படையா, அல்லது கடமையின் அடிப்படையா, இல்ல நேசத்தின் அடிப்படையா? நேசத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்கள் நிச்சயமாய் சந்தோஷமா இருப்பாங்க. தேவ சமூகத்துக்கு சந்தோஷமா வரவங்க வாழ்க்கை நிச்சயமா சுகித்து இருக்கும். போலனா கேட்பாரே, போன் பண்ணுவாரே நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அதுக்கு நான் உத்தரவாதமும் கொடுக்க முடியும். ஏன்னா வசனம் அப்படி போடல. வசனத்தை நான் சொல்றேன். சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். அப்ப இந்த மாதம் என் வாழ்க்கை சுகித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்றால், நான் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நேசிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்தை அதிகமாய் நாட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க கனவில் நினைக்கிற அந்த வாழ்க்கையை தேவன் நினைவில் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். உங்க எல்லோருக்கும் ஒரு கனவு வாழ்க்கை இருக்குதானே? அந்த கனவு வாழ்க்கை நிஜமாக வேண்டும் என்றால் நீங்கள் எதை நேசிக்க வேண்டும்? எருசலேம், உன் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறவர்கள், உன்னை நேசிப்போர் சுகித்திருப்பார்கள். இப்ப கர்த்தரை நேசிக்கணும், ஆலயத்தை நேசிக்கணும், சமூகத்துக்கு வருவதை நேசிக்கணும். இன்றைக்கு காலையில எழும்பி ஆலயத்துக்கு போகணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, 8:30க்கு சர்ச்சு அப்படின்னா 8:30க்கு தானே சர்ச்சு, 9 மணிக்கு எழுப்பிவிடு, நான் குளிச்சுட்டு 10:30க்கு சர்ச்சுக்கு வரேன். இதுக்கு பேர் நேசமா? இதுக்கு பேர் வேஷம். இதுக்கு பேர் நேசமே கிடையாது. இதுக்கு பேர் வேஷம். முழுக்க முழுக்க பக்கா வேஷம். பச்சை வந்தியே தோத்துரும் வேஷம் போடுறதுல. ஏன்னா நிறங்கள் கொஞ்சம் தான் நிறங்கள், ஆனா மனிதனின் குணங்கள் அதிகம். நிறத்தை விட மனுஷன் குணம் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. நான் எப்பயுமே எதை என்ன பண்ணணும்? நேசித்து வரணும். கட்டாயத்தின் பேர் அல்ல, விசனத்தின் படி அல்ல, அவனவன் மனப்பூர்வமாய், அவனவன் மனப்பூர்வமாய். தேவ சமூகத்திற்கு போனோம்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகித்து இருக்கும். அண்ணாள் தேவ சமூகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை சுகமா என்ன பண்ணுச்சு? கண்ணீரின் வாழ்க்கை அன்றைக்கு மகிழ்ச்சியின் வாழ்க்கையாய் மாறியது. எப்பொழுது? சமூகத்திற்கு போகும் பொழுது. தேவன் ஆபிரகாமோடு பேசாமல் கொஞ்ச நாள் தடைப்பட்டு வைத்திருந்தார். அந்த தடை எப்ப உடைஞ்சிச்சுன்னா சமூகத்துக்கு போகும் பொழுது. சில தடைகள் உடைய வேணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போனா உடையும். இல்ல என்னோடு ஆண்டவர் சில வார்த்தையை இடைப்பட்டு கொண்டிருப்பார். இப்ப இடைப்பட மாட்டேங்கிறார், எனக்கு உணர்த்துதல் வர மாட்டேங்குது, எனக்கு சில விஷயங்களை கர்த்தர் உணர்த்த மாட்டேங்கிறாரு. நல்ல எனக்கு உணர்வு இருந்துச்சு, இப்ப உணர்வு இல்லைன்னா என்ன ஆச்சு? கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் கட்டான என்ன பண்ணணும்? புரியுற மாதிரியே வரேன். நம்ம ஏரியால மாசத்துக்கு ஒரு நாள் ஷட் டவுன் போடுவாங்க. எதுக்கு? எதுக்கு ஷட் டவுன்? எதுக்கு? பராமரிக்கிறது. என்னத்தை பராமரிக்க? லைன்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்ல லைனை ஏதாவது டேமேஜ் பண்ணுதான்னு ஒரு நாள் முழுக்க ஒதுக்கி என்ன பண்ணுவாங்க? ஒரு இபி ஒயருக்கே நேரம் ஒதுக்கி செஞ்சாதான் எல்லா வீட்டுக்கும் பவர் சப்ளை ஆகும். அப்ப என்னுடைய கனெக்ஷன் சரியா இருக்கா, இல்ல ஏதாவது உரசுதா, இல்ல ஏதாவது அடிக்கடி தட்டி தட்டி விடுதா, இல்ல காத்தடிக்கும் போதெல்லாம் சில குச்சி வந்து உரசும். அப்படி சிலருக்கு ஏதாவது உரசுற வேலை இருந்தா அந்த உரசெல்லாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல போய் வெட்டிட்டு வரணும். ஒட்டிட்டு வரக்கூடாது. ஓட்டிட்டு வந்ததெல்லாம் போய் என்ன பண்ணணும்? வெட்டிட்டு. ஆகார் எங்க வெட்டிட்டு வந்தாரு? ஓட்டிட்டு வந்த ஆகார் தேவ சமூகத்துல போய் வெட்டிட்டு வந்தாரு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உரசி உரசி ஒட்டி ஒட்டி வச்சதெல்லாம் என்ன பண்ணும்? தேவ சமூகத்துல வெட்டி வெட்டிட்டு வரணும். அப்படி வெட்டுனா என் கனெக்ஷன் கரெக்டானா என் வாழ்க்கை சுகித்திருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை சுகித்திருக்க காரணம் என்ன? வெட்ட வேண்டியதை வெட்டினாரு. கனெக்ஷன் சரியா இருக்கான்னு செக் பண்ணாரு. மோரியா மலைக்கு ஏறாரு. அவருடைய சுயத்தை வெட்டுறாரு, நேசத்தை வெட்டுறாரு. ஒரே மகன் தான், வெட்டு ஒரு வெட்டு பரவாயில்ல இருக்கட்டும். தேவனா மகனா? தேவன் தான் முக்கியம்.
எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார்களோ அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இப்பொழுது உணர்கிறேன், நீ என்னுடைய சிநேகிதன் என்று மாத்திரமல்ல, விசுவாசத்தின் தகப்பனாகவும் இன்று முதல் உன்னுடைய பெயர் அநேகருக்கு என்ன பண்ணப்படும்? அறிமுகப்படுத்தப்படும். நான் அநேகருக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் என் கனெக்ஷன் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும். நான் யாருக்கும் தெரியலன்னா நான் தேவனுக்கே தெரியலன்னு அர்த்தம். நான் தேவனுக்கு தெரிஞ்சா என்னைய யாருக்கும் தெரியாம இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப தாவீது எதை விரும்புகிறார், எதை நமக்கு உணர்த்துகிறார்? என் வாழ்க்கையை சுகித்திருப்பதற்கு ஒரு ரகசியத்தை, ஒரு தாரக மந்திரத்தை தாவீது சங்கீதம் 122 6வது வசனத்தின் பிற்பகுதியில் வைக்கிறாரு. என் வாழ்க்கையை சுகித்திருக்க காரணம், நான் இவ்வளவு ஓட்டம் ஓடியும், நான் இவ்வளவு ஸ்தோத்திரம் பாடுகள் பட்டும் நான் சந்தோஷமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வர காரணம் என்ன தெரியுமா? நான் எந்த இடத்துல ஓடினாலும் அங்கே எல்லாம் நான் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் என் விருப்பம் எல்லாமே சவுலை கொல்லுவதல்ல, எப்பொழுது ஆலயத்துக்கு போவோம் என்பது. எதிரியை கொள்வதை விட தாவீதுக்கு எது முக்கியம்? ஆலயத்துக்கு போறது. அரசனாக பதவியில அமருவதை விட தாவீதுக்கு எது முக்கியம்? ஆலயத்துக்கு போவது. எனக்கு எது முக்கியம்? சிங்காசனமா, என் எதிரியை வீழ்த்துவதா, அல்லது என் தேவையை சந்திப்பதற்கான காரியத்தை நான் பார்ப்பதா, இல்லை ஆலயத்துக்கு போவதா? ஒருவேளை தாவீது அன்றைக்கு ஆலயத்தை விட்டு சுமார் ஒரு 100 மைலுக்கு அந்த பக்கம் இருந்திருக்கலாம். ஒரு கணிப்பு 100 மைலுக்கு அந்த பக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா தாவீது ஒன்னும் எருசலேமை ஒட்டி வாழல. அவர் என்ன பண்ண மலைமலையா ஓடிட்டு இருக்கிறாரு. அது போல அன்னைக்கு தாவீது கிட்ட எருசலேம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டப்ப அவர் ஒருவேளை 100 மைலுக்கு அப்பால் கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 100 மைலுக்கு அங்கிட்டு போற அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதானே நம்ம பதிலா இருந்திருக்கோம். நிச்சயமா அதானே சொல்லியிருப்போம். 100 மைல் தாண்டி போகணுமா, அங்க என்னைக்கு போறோமா அன்னைக்கு அங்க போய்க்கலாம், இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், நம்ம போயிருப்போம். ஆனா தாவீது சொல்றாரு, வா போவோம். 100 பரவாயில்ல வா போவான். எப்படா ஆலயத்துக்கு போவேன்னு என் இருதயம் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நீ வேற இப்படி கேட்கிறிய, 100 மைலா 200 மைலா 1000 மைலா, கிளம்பு இப்பயே போவோம். அதுதான் சந்தோஷம். அதனாலதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் தாவீது போன எல்லா இடத்துலயும் கர்த்தரோடு கூட இருந்து அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என் வாழ்க்கை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களா சுகித்திருக்கணும் அப்படின்னா, நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும்னா, நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும் விளங்கணும்னா நான் தேவனோடு இருக்கிற உறவுல ஒழுங்கா இருக்கணும். நான் ஒழுங்கா இருந்தா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இல்லைன்னா சூரியகாந்தி பூ என்ன பண்ணுமா, அது ஈன்னு இழுச்சுக்கிட்டு இருக்க காரணம் என்ன? சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அது என்ன பண்ணும், அப்படியே மூவ் ஆகும். சூரியன் கிழக்க இருக்காது மேற்க பார்த்திருந்தா அது வாழ்க்கை என்ன ஆகும்? அதான் நம்முடைய வாழ்க்கையும். நாமும் சூரியகாந்தி பூவை போல சூரியன் போகும் இடம், தேவன் போகும் இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். தேவன் ஒரு பக்கம் போட்டு நான் ஒரு பக்கம் போறேன்னாக்க முடிஞ்சு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இருந்தா போதும், இந்த அறிவுரைகள் போதும் என்று நினைக்கிறேன். நான் பிரசங்கத்துக்குள்ள போறேன், மணி வேற ஆச்சு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு 3 காரியங்களை நான் வேகமா சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 122 6வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய வார்த்தையை எப்படி அங்க பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபத்தை அங்க அவர் என்ன பண்றாரு, முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறார். ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது முக்கியமல்ல, ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு போவது மாத்திரம் பிரயோஜனம் அல்ல, ஜெபிக்க வேண்டும். ஆராதனை முழுவதும் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். பாஸ்டர் சொல்வதற்கெல்லாம் ஆமேன் போட்டேன், அல்லேலூயா சொன்னேன், கைகள் தட்டினேன், ஆராதித்தேன் என்பது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்த நான் ஜெபிக்கிறேனா சும்மா இருக்கிறேனா? ஆனா ஸ்தோத்திரம், தாவீது சொல்றாரு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய நகரம், அதற்காக யாராவது ஜெபம் பண்ண முடியுமா?
ஜெபத்துக்கு பதில் தருகிறவர்கிட்டயே ஜெபம் பண்ண முடியுமா? அவருக்காகவே அவர்கிட்டயே ஜெபம் பண்ண முடியுமா? ஆனா தாவீது எதை மையப்படுத்துறாரு? சில சமாதான குலைச்சல்கள் ஏற்பட போது அது சரிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சில போராட்டங்கள் வரப்போது அதற்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயம் பார்க்க நல்லா இருக்கு, தேவ சமூகம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அந்த தேவ சமூகத்துல எனக்கு ஒரு குறை வரப்போகுதுன்னா அந்த குறைக்கு முன்பாக நான் ஜெபித்து அந்த குறையை முறியடிக்கிறவன என்ன பண்ணணும்? மாறணும். ஆலயத்துக்காக பொருட்கள் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்றப்ப பணத்தை கொடுப்பது முக்கியமல்ல. அதற்காய் முதல்ல என் ஜெபத்தை என்ன பண்ணணும்? நானு வைக்கணும். பணத்தை சம்பளம் வாங்கி ஒரு கவர்ல போட்டு, பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர், நீங்க ஆலயத்துக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய சின்ன ஒரு பங்கு, என்னுடைய பங்களிப்பு நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றது முக்கியமல்ல. அந்த வார்த்தை என் செவிப்பறையில் கேட்ட சமூகத்தில் என் முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்கி அதற்காக ஜெபிக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது. தேவை வருவது என்று நான் முன்னக்கூட்டியே சொன்னாலும் அந்த தேவையை தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே ஜெபிங்கப்பா, தேவ சமூகத்துல பார்த்துக்கோங்கப்பா, சந்திக்கப்படணும்பா, ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு போராட்டம் வருதா? ஜெபிக்கணும். இன்றைக்கும் எருசலேமின் தேவாலயத்துல எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆலயம் கட்ட முடியாம, அது பண்ண முடியாம எவ்வளவு எருசலேம் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய நகரம் தான். ஆனா ஒரு ஆலயம் என்ன பண்ண முடியல? கட்ட முடியல. அவங்கள்ட்ட பணம் கிடையாதா? இல்ல சோதரன் கட்டுறதுக்கு உடைமைகள் கிடையாதா? இப்படின்றதுக்குள்ள 100 ஆலயம் கட்டுறதுக்கு அங்க போதுமான பலன் இருக்கு. ஆனால் என்ன பண்ண நினைச்ச இடத்துல முடியல. ஏன்னா அதற்கான காலத்தை கர்த்தர் கொண்டு வரல. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும், ஆனா செய்ய முடியாது. எல்லாமே இருக்கும், ஆனா செய்ய முடியாது. காரணம் என்ன? ஜெபம் இல்லாமையினால். ஜெபம் இல்லாமையினால். ஜெபம் இல்லாமையினால் இருக்கிறபடியினால் தேவ நாட்கள் என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில் என்ன அவருடைய காலண்டர்ல நம்முடைய பேர் என்ன பண்ண இன்னும் வரல. என்னுடைய பெயர் அவருடைய கேலண்டர்ல வரணும் அப்படின்னா நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். நான் ஜெபிக்கிறவனா இருந்தால் மட்டும்தான் என் பெயரை அவர் நினைவுபடுத்தி எனக்காக சில காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்? செய்ய ஆரம்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்க 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 தான் அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டுதான் மோசையை அனுப்புனார். ஆமா தானே? ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேனோ, நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேனோ எனக்காய் அவர் மறு உத்தரவு என்ன பண்ணுவார்? கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த பாட்டு தெரியும் தானே? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? அப்ப நான் ஜெபித்தாதான் பதில் கிடைக்கும். ஆமா தானே? நினைச்சுக்கிட்டு இருந்தா பதில் வருமா? ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா பதில் வருமா? ஜெபிச்சாதான், நினைச்சாலாம் பதில் வராது, ஜெபிச்சாதான் பதில் வரும். அண்ணாள் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணல? நினைச்சா புள்ள வருமா? ஜெபித்தா புள்ள வருமா? ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் வேணும்னா ஜெபிக்கணும். நினைச்சுக்கிட்டே இருந்தா மல்லாக்கப்படுத்திட்டு போரைய போத்திக்கிட்டு நாளைக்கு நான் கார் வாங்கிடுவேன், நாளைக்கு நான் டியூ பணம் கட்டிடுவேன், நாளைக்கு நான் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருவேன். நினைச்சா முடிஞ்சிருமா? காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? 6 மணிக்கு எஞ்சி வேலைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஜெபத்துல உக்காரணும். உக்காந்தா தான் வேலை கிடைக்கும். இன்னைக்கு பல பேர் ஜெபிக்காம வேலைக்கு போறீங்க. ஜெபம் பண்றேன், சீக்கிரமா ஜெபம் பண்றேன் அதுக்காக. ஆமா, ஜெபிக்காம வேலை போனா வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். டெய்லி காலைல எழுந்துச்சு யாரெல்லாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வேலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் போட்டு போற பயல்களுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வேலையே கிடைக்கக்கூடாது. தூங்க நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு, ஜெபிக்க நேரம் இல்லை. என்ன கதை அதெல்லாம்? அப்ப நான் ஜெபிக்க ஜெபிக்க என் தெய்வம் எனக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை தேவ கிருபையால் நிறைஞ்சு இருக்கும். ஜெபிக்காதவங்க வாழ்க்கையை பாருங்களேன், கவனிச்சுதான் பாருங்களேன். கொஞ்சம் சபைக்குள்ளையா இருக்கட்டும், சபைக்கு வெளியவா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, எனக்கு பாஸ்டமா சொன்ன வசனம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. திருப்பிக் கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை ஒரு வாசிங்களேன். மல்கியா 2 கடைசி, சாரி 3, ஆமா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனம்.
அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் அப்ப ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும், ஜெபிக்கிற குடும்பத்தாருக்கும் ஜெபிக்காத குடும்பத்தாருக்கும், ஜெபித்து விட்டு வேலைக்கு செல்கிறவர்களுக்கும், பேருக்காய் ஜெபித்து விட்டு வேலைக்கு செல்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை மீண்டும் கர்த்தர், வசனம் அப்படித்தானே முடியுது. எப்படி முடியுது? வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்படின்னு என்ன? மறுபடியும் ஒரு டர்ன் நடக்க போகுது. என்ன டர்ன்னா, ஒரு வித்தியாசம் நடக்க போகுது. ஜெபிக்கிறவன் குடும்பத்திற்கு ஒரு வித்தியாசம் நடக்கும், ஜெபிக்காதவன் குடும்பத்துக்கு ஒரு வித்தியாசம் நடக்கும். எல்லா காரியத்தையும் ஜெபத்தில் செய்யறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, எனக்கு தெரியும் என்று செய்யறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப தாவீது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? எருசலேம் சமாதானத்துக்காக ஜோமன்னு, சமாதானத்துக்காக ஜோமன்னு. அந்த சமாதானத்தை உடைக்க வரான் பாத்தீங்களா? உரசுறவனும் தடுக்கிறவனும் குறுக்க நிக்கிறவனும் இது எல்லாவற்றையும் வெட்டி விட்டு தேவ சமூகத்தினுடைய தொடர்பை நான் என்ன பண்ணணும்? மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அதற்கு நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஜெபிக்க வேண்டும். எதுவாகிலும் இருந்துட்டு போட்டுமே, ஜெபிக்கணும். எது முக்கியம்? தேவன் முக்கியமா, தேவன் கொடுத்தது முக்கியமா? எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் சரியா சொல்ல வரல. பெற்றுக்கொள்ள வேண்டியதை பார்க்கணுமா, கொடுக்கிறவரை பார்க்கணுமா? தேவையை பார்க்கணுமா, தேவையை சந்திக்கிறவரை பார்க்கணுமா? அப்ப யாரை நாம் கவனிக்கணும்? தேவனை கவனித்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் சந்திக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நான் தேவையை நினைக்கிறேன், என்னுடைய தேவை எனக்கு வந்தால் போதும், எனக்கு அந்த ஸ்தோத்திரம், அந்த தேன் மிட்டாய் வந்தா போதும், எனக்கு அந்த பம்பரம் மிட்டாய் வந்தா போதும்னு பார்க்கறமே தவிர, மிட்டாயை பார்க்கறேன்னா கொடுக்கிற கை என்ன பண்றது இல்லை. ஏன்னா அந்த கையில இன்னும் கொடுக்க எனக்கு அதிகமா இருக்கு, அந்த கையில எனக்காய் கொடுக்க இன்னும் அதிகமா இருக்கு. நான் இன்னும் அல்பத்தனமா அந்த மிட்டாயை என்ன பண்ணிருக்கேன்? பொறுக்கி பொறுக்கி தின்னுகிட்டு இருக்கிறேன். தேன் மிட்டாய் வேணும், பம்பரம் மிட்டாய் வேணும், கடல மிட்டாய் வேணும். ஆனா அதை விட அதிகமாய் விலை உயர்ந்த காரியம் அவர் கரத்தில் இருக்கு. நாம் ஆராதிக்கிற நம் தகப்பன் கரத்தில் நமக்காய் கொடுக்க வேண்டிய வெகுமதிகள் இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா பெற்றுக்கொள்ளல. ஏன்? ஜெபிக்காம பெற்றுக்கொள்ள. அதனாலதான் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தொலைநோக்கு பார்வையில் நம்ம ஜெபம் என்ன பண்ணணும்? இம்மைக்காக அல்ல, எதிர்காலத்துக்காக. எதிர்காலத்துக்கு மாத்திரமல்ல, மறுமையின் வாழ்க்கை, பரலோக வாழ்க்கைக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபித்து 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 ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கி வைக்க வேண்டும். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அடையாளம். அப்ப என் வாழ்க்கை சுகித்து இருக்கும், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சிலருடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னாக்க அநேகரை பாருங்க, ஜெபிக்கமா அவங்க மூஞ்சாட்டம் இருக்காது, எங்கேயாவது ஓடி போய் உக்காந்த மாதிரி இருக்கும். வேண்டாம், ஜெபத்துல உட்காருங்க. கண்ட இடத்துல உட்கார வேணாம், ஜெபத்துல உட்காருங்க, எல்லாம் மாறும். யோபுவை விடவா எனக்கு போராட்டம் வந்துருச்சு? சொல்லுங்க பாப்போம். யோபுவை விடவா போராட்டம் வந்துருச்சு? அவரு எங்க தான் உட்கார்ந்துருந்தாரு? ஜெபத்துல தான் உட்கார்ந்துருந்தாரு. அவர் எங்க தான் உட்கார்ந்துருந்தாரு? வெளியில பாக்குறதுக்கு அது நடுத்தருவா இருக்கலாம், ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது தேவ சமூகம். அல்லேலூயா. 1000 பிரச்சனை வரட்டுங்க, ஜெபத்துல உட்காருங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் நெவர். தேவன் கிட்ட போயிட்டா பேக் அடிக்க முடியாது. அவரை கிட்டி சேரலன்னா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. ஒன் வே ரூட். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதெல்லாம் ஒன் வே ரூட்டு. போயிட்டே இருந்த ஆசீர்வாதம் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு, பேக் அடிச்சா இன்னும் ஜோலி முடிஞ்சு. ரன்னிங்லேயே இருக்கணும், அப்போதான் பிளெஸிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓட முடியல நின்னோம், இல்லை திரும்பி பார்த்து அங்கே ஸ்டோன் பெஞ்சு போட்டிருக்காங்க உக்காந்தோம், முடிஞ்சு. ஜெபிக்க வேண்டும். இந்த மாதம் நமக்கு தொடர் ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபத்தில் உட்காருங்க. 1000 காரியம் இருந்துட்டு போட்டும், அது வேண்டும். 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும், 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் வேணா. இப்படி சொல்றேனே, மாலை 6:30, அதாவது மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் தேவனுக்காக ஒதுக்கிடுங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24ல் 3 மணி நேரம் போனால் மீதி எத்தனை மணி நேரம் இருக்கு? அதில் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நான் கேட்க மாட்டேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்தை தேவனுக்காக மட்டும் செலுத்துங்க. ஜெபத்தில் உட்காருங்க. நிச்சயமாய் ஒரு முடிவு தேவனிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கான ஆகச்சிறந்த வழி ஜெபம் மட்டும்தான். ஜெபத்தை தவிர வேற எந்த வழியிலையும் தேவன் கையில எனக்காய் வைத்திருக்க நல் முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றிக் கொள்ள முடியணும்னா அதற்கு ஒரே பாதை ஜெபம் மட்டும்தான். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியத்துக்காக நான் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? தானியேல் 6:10. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டிருக்கின்ற தெரிந்திருந்தும் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. ஆமென். அங்க எப்படி போடப்பட்டிருக்கு? ஸ்தோத்திரம். தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே. போதும் போதும். எங்க? எருசலேமுக்கு நேராக. அப்ப தானியேலுடைய ஜெபம் என்ன? தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்றா? தானியேலுடைய ஜெபம் அது கிடையவே கிடையாது. தானியேல் தன் வாழ்க்கையில செஞ்ச எல்லா ஜெபமுமே சுயத்தின் ஜெபம் கிடையாது. அவர் எதற்கு நேராக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு? எல்லா நாளும் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக. அந்த எருசலேம் என்றைக்கு மீண்டும் சமாதானமாய் மாறும்? அந்த எருசலேம் என்றைக்கு சமாதானமுள்ள நகரமா மாறும்? அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நேபுகாத்நேச்சரை கொல்ல பார்க்கறான்ற ஜெபமா? இல்ல ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இங்க துன்பப்படுத்தப்படுறாங்க. அவருடைய ஜெபம், பிரதானமான ஜெபம் என்ன? எருசலேமை திறந்து அந்த தேசம் எப்ப தன்னுடைய மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பும்? அநேகருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடைய வேண்டும்னா, அவங்க மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தினர் திரும்ப வேண்டும்னா, அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மலர வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, எருசலேமுக்கு நேராக ஜெபிக்க வேண்டும். எருசலேமை பார்த்து தானியேல் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? அது மீண்டும் அந்த அலங்கரிக்கப்படாதா? அந்த ஆலயம் அலங்கரிக்கப்படாதா? அங்க ஒரு ஆலய ஆராதிக்கிற சத்தம் கேட்காதா? அங்கு ஜனங்கள் நடமாட மாட்டாங்களா? அங்கு ஸ்தோத்திர பண்டிகை நாட்கள் வராதா? அங்கு ஸ்தோத்திரம் மாறாதா? நடக்காதான்னு சொல்லி எதை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு? எருசலேம் மீண்டும் தன் பருவ காலத்துக்கு வராதா? இன்றைக்கு அநேக முதிர்ச்சி அடைஞ்சவங்க எதற்காக எதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம், நான் வாலிப பருவத்தில் எப்படியெல்லாம் இருந்தேன், போனேன், வந்தேன். இன்னைக்கு பாரு என் நேரம், சுகர் வந்து, ப்ரெஷர் வந்து, கை கால் இழுத்துக்கிட்டு நடக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆசை இருக்கு, போக தெம்பு. அது போலதான் தானியேல் ஜெபிக்கிறாரு அந்த எருசலேமை பார்த்து. அது எப்படிப்பட்ட நகரம்? அது மகாராஜாவினுடைய நகரமாச்சே, அது தாவீது ராஜாவுடைய நகரமாச்சே. தாவீது அந்த நகரத்தை ஆட்சி செய்யும் பொழுது அந்த நகரம் எப்படி இருந்துச்சு? எத்தனை ஆராதனைகள், எத்தனை ஸ்தோத்திரம், இசைக்கருவி வாசிக்கிறவங்க, எத்தனை பாடகர்கள்னு சொல்லி தாவீது வைத்திருந்தாரு. இன்றைக்கு அந்த ஆலயத்தை பார், வௌவால்களும் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் தேள்களும் குடியிருக்கிற நகரமா மாறிடுச்சு. அது மீண்டும் தன் நிலைக்கு திரும்பாதா? எத்தனை பேர் உங்க குடும்பம் மீண்டும் அந்த நிலைமைக்கு திரும்பாதான்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, என் குடும்பம் எப்படி இருந்துச்சு ஒரு நாள், இன்னைக்கு எப்படி இருக்கு? மீண்டும் அது சுத்திரம் வாழ வயதை அடைய வேண்டும் என்றால், அந்த நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், ஜெபம். தினமும் ஜெபம். ஒரே குறிப்பா இருந்தாலும் பரவாயில்லை, மனப்பாடமான அந்த குறிப்பிட ஜெபித்து ஓட்ட ரெக்கார்டு மாதிரி எனக்கு அந்த ஜெப வார்த்தையை டோட்டலா மனப்பாடம் ஆனாலும் பரவாயில்ல. தானியேல் 3 வேளையும் பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதனுடைய மறுமலர்ச்சிக்காக. நான் எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? என் குடும்பத்தின் மறுமலர்ச்சிக்காக.
நான் எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? என் சபையின் மறுமலர்ச்சிக்காக. நான் எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? என்னுடையதான பிள்ளைகளின் மறுமலர்ச்சிக்காக, பின்வாங்கி போன விசுவாசிகள் மறுமலர்ச்சி அடைவதற்காக. நம் சபையிலிருந்து எத்தனையோ குடும்பங்கள் வெளியேறி இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் சுத்தர பின்வாங்கி போயிருக்கு. அவைகள் மீண்டும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த குடும்பங்களுக்கு நேராக என் ஜெபத்தை திருப்ப வேண்டும். என் ஜெபத்தை திருப்ப வேண்டும். தானியேலுக்கு எப்படி வேணா ஜெபிக்கலாம். ஆனா தானியேல் தன் ஜெபத்தை எதுக்கு நேரத்தை திருப்பி இருந்தாரு? எருசலேமுக்கு நேராக திருப்பி இருந்தார். அப்ப என் ஜெபத்தை நான் யாருக்கு நேரா திருப்பணும்? மறுமலர்ச்சி அடையாதவர்களுக்காக என் ஜெபத்தை நான் திருப்பணும். அது குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல விழுந்து போன ஊழியர்களா கூட இருக்கலாம், இல்ல விழுந்து போன விசுவாச குடும்பமா இருக்கலாம். யாரா வேணா இருக்கட்டும், அவர்கள் எவர்களெல்லாம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்று உங்கள் இருதயம் விரும்புகிறதோ அவர்களுக்கு நேராக உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணுங்க? திருப்புங்க. தப்பே கிடையாது. தானியேலுக்கு 1000 காரியம் இருந்தாலும் அவருடைய ஜெபம் எதுக்கு நேரா இருக்கு? எருசலேமின் மறுமலர்ச்சிக்காக. அது மீண்டும் எழும்பிராதா? அது மீண்டும் தன் ஸ்தானத்துல நின்றாதா? மீண்டும் அந்த பழைய வாழ்க்கை கிடைச்சிராதா? என் குடும்பம் அங்க இருந்துச்சு, என் சகோதரர்கள் அங்க இருந்தாங்க, நாங்கள் ஒரே தெருக்களில் விளையாண்ட நாட்கள் வராதா? ஒன்றாக சாப்பிட்ட நாட்கள் வராதா? இப்படி ஏக்கத்தோடு வாழ்வதை விட ஏக்கத்தை நினைவில் நிறைவேற்றி கொடுக்கிற தேவ சமூகத்தில் ஜெபிப்பது எவ்வளவோ மேல். அநேகர் ஏக்கத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நடக்காதா? நடக்காதா? நடக்கும். ஜெபித்தா நடக்கும். அதைத்தான் தானியேல் செஞ்சார். அவர் ஏக்கத்தோட என்ன பண்ணல? டெய்லி பெட்ஷீட்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு எருசலேம் என்னைக்கு தன் நிலைக்கு திரும்புமோ, எருசலேமில் என்றைக்கு மீண்டும் ஆராதனை சத்தங்கள் கேட்குமோ என்று தன் பஞ்சு மெத்தையில படுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணல? தன் முழங்காலை முடக்கி தன்னுடைய பலவீனமான வயதிலும் தன்னுடைய முதிர் வயதிலும் தன்னுடைய முழங்காலை முடக்கி தரையில் வைத்து எருசலேமுக்கு நேராக தன் ஜெபத்தை திருப்பி அங்க ஜெபிக்கிறாரு. அங்கு மறுமலர்ச்சி வராதா என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் மறுமலர்ச்சி எங்க தேடிட்டு இருக்கிறோம்? படுக்கை அறையில, கழிவறையில. இங்கதான் உட்காந்து மறுமலர்ச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஜெபத்துல உட்காந்து யோசிங்க. அத தேவன் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ரீசைக்கிள், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு சுழற்சி ஏற்படணும்னா எங்க உட்கார்ந்த கிடைக்கும்? ஜெபத்துல. டெய்லி ஜெபியுங்க, தினமும் ஜெபியுங்க, கிடைக்கிற வரைக்கும் ஜெபியுங்க, உங்க ஜெபத்துக்கான பதில் வர வரைக்கும் ஜெபியுங்க. அதான் வழக்கம் போல் தானியேல் முழங்கால் போடும் பொழுது அவருக்கான பதில் வந்துச்சு. அவருக்கான பதில் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் தாமதமா வந்துச்சு. எனக்கான பதில் வந்துருச்சு, ஆனா ஏதோ சில தாமதம். அந்த முடிவை நான் காணும்படி நான் தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் மறுமலர்ச்சியை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால மாற்றத்தை விரும்புகிறவர்கள் தயவு செய்து மெத்தையில் உட்கார்ந்து மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். அல்லது பீச்சோரத்தில் அல்லது பார்க்கோரத்தில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சிய ஆசைப்படாதீங்க. நிச்சயமா கிடைக்காது. வயிறு தான் எரியும். ஏன்னா அங்க 2 பேர் சுத்திக்கிட்டு இருப்பான் நமக்கு முன்னாடி. அவனை பார்த்தா நமக்கு தான் கப்ப கப்பன்னு எரியும். அங்கெல்லாம் போய் வயிற்றுச்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கை மீண்டும் பிரகாசிக்காதா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? எனக்கு ஒரு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? அந்த எருசலேமில் மீண்டும் விளக்குகள் எரியாதா? இரவு நேரத்தில் ஜொலிக்கும் அந்த எருசலேம் மீண்டும் அந்த பொலிவை காட்டாதா? அப்படி ஜெபியுங்க. ஜெபத்தை திருப்புங்க, ஜெபத்தை திருப்புங்க. நிச்சயமா மறுமலர்ச்சியை தேவன் கொடுப்பாரு. அதை நீங்க விரும்பினா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். விரும்புனா என்ன ஆகும்? சமாதானத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நேசிக்க நேசிக்க நேசிக்க, வாஞ்சிக்க 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 நம் வாழ்க்கை சுகித்திருக்க செய்வார். என் வாழ்க்கை சுகித்திருப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அவருடைய ஜெபம். தானியேலுடையதான வாழ்க்கையில சிங்கக்கெபி வந்த பொழுது அவருடைய காப்பாற்றப்படுவதற்கான காரணம் என்ன? தானியேலுடையதான வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலே எல்லா தலையும் வெட்டுவேன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடப்பட்டுச்சு. அன்னைக்கு தானியேலுடைய தலை தப்புவதற்கு காரணம் என்ன?
அவருடைய ஜெபம். அதுதான் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களால் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை தானியேலை கண்டுபிடிக்க வைத்தது ஜெபம். அறிவை புகட்டுவது ஜெபம். ஒருவருக்கு அறிவில் குறைவு இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். அந்த அறிவுக்கு பெயர் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஞானம். ஞான உதயம் வந்தா எல்லாம் சொல்றோமா இல்லையா? சிலர் அறிவு வந்தா நல்லா இருக்கணும், சிலர் ஞான உதயம் வந்தா. ஞானம் எங்க இருந்து வரும்? கர்த்தருக்கு பயந்தான் ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டானா அறிவு வெளிப்படும். அறிவு வெளிப்பட்டா வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த ஒரு பேசிக்கே தெரியாம, கர்த்தருக்கே பயப்படாம வாழ்க்கையின் மறுமலர்ச்சி வேணும்னா எங்க இருந்து வரும்? எங்க இருந்துங்க வரும்? கர்த்தருக்கு பயப்படாதவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி எங்க இருந்து வரும்? சவுலும் தான் ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த ஓடுற வாழ்க்கை மாறாதா? இந்த தாவீதை கொல்ல முடியாதா? ரொம்ப டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி தேடி தேடி கொல்ல முடியாம கடைசியில் எங்க தான் போய் நின்னாரு? சூனியக்காரிட்ட போய் நின்னாரு. எங்க போய் நின்னாரு? ஜோசியம் பார்க்கறவங்கள்ட்ட போய் நின்னாரு. ஏன் அவரால் போய் தேவ சமூகத்துல நிக்க முடியாதா? ஏன் தேவ சமூகத்துக்குள்ள போக முடியல? அவருடைய எண்ணங்கள் சரியில்லை. எண்ணம் சரியா இருந்தால் தேவ சமூகத்துக்குள் போவதற்கு தடை என்பதே இல்லை. யாரா ஜெபிக்க முடியலன்னா நான் ஓப்பனாவே சொல்றேன், எண்ணம் சரியில்லை. புத்தி நல்லா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா எங்கேயும் ஜெபிக்க முடியாது. எத்தனை கோபுரத்துக்கு போனாலும் என்ன பண்ண முடியாது? ஜெப கோபுரத்துக்கே போனாலும் வராது. கர்த்தருக்கு பயந்தாதான் வாயில ஸ்தோத்திரமாவது என்ன பண்ணும்? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு எஜுகேஷனா இருந்தாலும், எஜுகேட்டட் பர்சனா இருந்தாலும் ஸ்தோத்திரன்ற வார்த்தையை தெளிவா என்ன பண்ண தெரியாது, சொல்ல தெரியாது. வேணா போய் யாரையா செக் பண்ணி பாருங்க. அடி வாங்கிட்டு மட்டும் வந்துடாதீங்க. கோர்வையா வராது. படிக்காதவர்கள் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை அழித்து சொல்லுவாங்க. எஜுகேட்டட் பர்சனா இருந்தோம், டிகிரி ஹோல்டரா இருந்தோம், ஸ்தோத்திரன்ற வார்த்தை பத்தன்னு வரும். காரணம் என்ன? இவனிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறபடியினால் ஞானம் இருக்கு, வார்த்தை உச்சரிக்க முடிகிறது. இவனுக்குள் அறிவு இருக்கு, ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததனால் கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயிலிருந்து என்ன பண்ணல, வரல. இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்னைய பார்த்து புத்தி இல்லாதவன் யாராவது சொன்னா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு யாராவது கேட்டா, நீலாம் எதுக்குமே அப்படின்னா, நான் என்னைய பார்த்து திட்டவனை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது? நான் சொல்லணும், என்கிட்ட குறைவு இருக்குன்னா என்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று அர்த்தம். திட்டினவன்ட்ட கோவப்பட்டு அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் சரியாத்தான் சொல்லியிருக்கான். என்கிட்ட பயம் இல்லாதனால ஞானம் இல்லை, பயம் இல்லாதனால அறிவு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால என்னால் எதையுமே தெளிவாக செய்ய முடியல. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால என்னால் ஜெபிக்க முடியல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால என்னால் முழு ஆராதனையில உட்கார முடியல. அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்குள்ள பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் இருந்தால் என்னால் எதையும் கர்த்தருக்காக செய்ய முடியும். கர்த்தரால் என் வாழ்க்கையின் சுழற்சியை மாற்றி மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கும் தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெஷுவா, நெகேமியா, செராயா போதும். ஏன்னா வாசினா பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் போதும், வீட்டில் போய் வாசிக்கேன். என்பர்களோடு கூட அதோட முடிச்சுக்கலாம். இங்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் காண்பிக்கிறார்.
இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிற கூட்டம். தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிற ஒரு கூட்டம். தேவ சித்தம் என்னவென்றால் எருசலேம் தன் ஸ்தானத்துக்கு திரும்ப வேண்டும். ஏனென்றால் தாவீது ஜெபித்திருக்கிறார்ல, எருசலேம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று. தானியேல் ஜெபித்திருக்கிறார்ல, எருசலேம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று. அந்த சமாதானமா இருக்க வேண்டும் என்று ஜெபித்தா மாத்திரம் பத்தாது, செயல்படவும் வேண்டும். எப்படி செயல்படணும் அப்படின்னா, இங்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. அதில் முதல் நபரா யார் இருக்கா? செருபாபேல் இருக்கிறார். செருபாபேல், நெகேமியா, இப்படி சிலரோடு கூட ஒரு கூட்டத்தை, என்பரோடு கூட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி சிலர் அனுப்புறாங்க. எங்க எதுக்கு அனுப்புறாங்கன்னா, அதுக்கு முதல் வசனத்தை, முதல் அதிகாரத்தினுடைய 2-3வது வசனத்தை நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும். வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். போதும். எதை கட்டும்படி? ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக போறாங்க. ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல, ஊழியத்தின் வளர்ச்சி. ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, ஒரு மெகாசைஸ் சர்ச் அல்ல. ஆலயம் என்பது நாம் தேவனோடு வைத்திருக்கிறதான அந்த சுத்திரம், ஒற்றுமை, ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றம், ஒரு ஐக்கியம். அதுக்கு பேர் தான் ஆலயம். அப்ப ஸ்தோத்திரம், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் சபையை கட்ட வேண்டும். சபையை கட்ட வேண்டும் என்றால் சபைக்குள் இருக்கிற அனைவரும் ஏக சிந்தையில் கட்டப்பட வேண்டும். ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் ஒரு மனதோடு, அவர்கள் ஏக மனதோடு மேல்விட்டு அறையில் கூடியிருந்தார்கள். அப்ப சபை என்பது எதை மையப்படுத்தி வைக்கிறது? ஒரு மனதோடு செயல்படுவது. சபை என்பதற்கு அநேக கண்கள் இருக்கலாம், அநேக வாய்கள் இருக்கலாம், அநேக கை கால்கள் இருக்கலாம். ஆனால் இருதயம் மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம் சபை என்றால் நாம் சேர்ந்து செயல்படணும், கட்டப்பட வேண்டும். எதை? ஊழியத்தை. எப்படி ஊழியத்தை கட்டுவது? ஊழியத்தை சபையார் சேர்ந்து எப்படி கட்டுவது? அங்கு ஸ்தோத்திரம், அடிமைகளாக இருந்த செருபாபேலுக்கு தெரியாது, அடிமையா இருந்த நெகேமியாவுக்கு தெரியாது, அடிமையா இருந்த மொர்தெகாய்க்கு தெரியாது, அங்கு அடிமையா இருந்த மற்றவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போவேன் என்று சொல்லி. ஆனா இதற்கெல்லாம் பின்னணியில யார் தெரியுமா இருந்தா? அவர்களுக்காக ஜெபித்த தானியேல் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கும்போது அங்க ஒரு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அந்த ஜெபம் தான் இங்க செயல்பட வைக்கிறதுக்கான நோக்கம். அப்ப சில காரியங்கள் நடக்கணும்னா முன்னமே ஜெபித்திருக்கணும். அப்ப செருபாபேலை கொண்டு ஒரு குழுவை அங்க கட்டப்படுவதற்காக அனுப்புவதற்கு முன்பாகவே யாரு ஜெபிக்கிறா? தானியேல் ஜெபித்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக ஜெபிக்கிறாரு? நிச்சயமா இங்க இருந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? போகும். அப்ப நான் எதுக்கு தெரியுமா ஜெபிக்கணும்? நான் அதோட சேர்த்து இன்னொரு குறிப்பை சொல்லிடுறேன். என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எப்படி தெரியுமா கட்டப்படணும்? சும்மா கட்டப்படக்கூடாது. என் குடும்பத்தாரை கொண்டே கர்த்தருடைய ராஜ்யம். அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. யாரு? செருபாபேல் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு, நெகேமியா அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு, மொர்தெகாய் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு. இப்படி பல பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் பல பேர் இருந்தாலும் அங்கு ஒருவர் மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் என்றால், அந்த எருசலேம் மீண்டும் கட்டப்படுவதற்கு இங்கே அடிமைகளாய் இருக்கிறவர்கள், இங்கு அடிமைத்தனப்பட்டவர்கள், அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அப்ப நான் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் என் குடும்பத்தில் அடிமைத்தனங்கள் முறியடிக்கப்பட நான் ஜெபிக்க வேண்டும். என் குடும்பத்தை கொண்டு தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் என் குடும்பத்தின் அடிமைத்தன சங்கிலிகள் முறிக்கப்பட வேண்டும். எதில் அடிமைத்தனம் பட்டு இருக்கிறோம்? எதற்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறோம்? எந்தெந்த விஷயத்துல நான் ரொம்ப லோ பேட்டரியா இருக்கிறேன், இல்ல எதுல டியூப்லைட்டா இருக்கிறேன்? அதையெல்லாம் என்ன பண்ணணும்? மாற்றணும்.
சில நுகத்தடிகள் முறிந்தால் மட்டுமே ஏர் உழுகிற காரியங்கள் இன்னும் வேகமா என்ன பண்ணும், நடக்கும். தேவ ராஜ்யம் இன்னும் அதிகமாய் கட்டப்பட வேண்டும் என்றால் அநேக நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஏன் சொல்றேன்னு கேட்ட ஆகாய் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். ஆகாய் புஸ்தகத்துல ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரம். இவங்க கட்டப்படாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? இவங்க அடிமைத்தனப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு காலம் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஏன் சில சமயத்தை அடிக்கிறது கிடையாது? ஏன் சில பிள்ளைகளை அடிச்சு நம்ம கண்டிக்கிறது கிடையாது? ஏன்? அட சொல்லுங்க. ஏன் பிள்ளைங்களை எடுத்த உடனே சில பெற்றோர்கள் அடிக்கிறது கிடையாது? அடிச்சு ஏன் சொல்லி கொடுக்கறது கிடையாது? அடிச்சாலும் அதுக்கு ஏன் அடிக்கிறோன்னு புரியாது. அதனால சில வயசுல பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அடிச்சா மட்டும் அதுக்கு புரியாவா போகுது? புரிகிற வயசுல அடிச்சா அது புரியும். அப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இன்னும் காலம் வரல. வயசு கழுதாயிருச்சு, வயசு 7 கழுதை ஆயிருச்சு. ஆனா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க என்ன காலம் வரல. நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன், நான் இயேசு கிறிஸ்துவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவன், என் பாவத்தை அவர் மன்னித்தார் என்று சொல்லி அவர் பெயர்ல ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ராபோஜன பந்தியில் அமர்ந்து அந்த கர்த்தருடைய பந்தியில தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்வதற்கு இன்னும் சில துரைங்களுக்கு என்ன வரல, காலம் வரல. அந்த காலம் என்னைக்கு வர்றதுக்குள்ள இவங்க காலமாகாம இருந்தா சரி. அல்லேலூயா. சிலருக்கு காலம் வரல. ஞானஸ்நானம் எடுக்க காலம் வரல, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள காலம் வரல. கர்த்தர் கொடுக்கிறப்ப கொடுப்பாரு, கேட்டா தானே கொடுப்பாரு. வெண்வஸ்திரம் வேணுமா? வெண் கிரீடம் வேணுமா? அந்த ஸ்தோத்திரம் பழம், ஜீவ கனி பழம் வேணுமா? தங்க ரோட்ல நடந்து போகணுமா? ஆனா பரிசுத்தமா மட்டும் வாழ மாட்டாங்களாம். ஞானஸ்நானம் மட்டும் எடுக்க மாட்டாங்களாம். கர்த்தருடைய பந்தியில ஐக்கியப்பட மாட்டாங்களாம். அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஆனா எது வேணுமா? வெண்வஸ்திரம் வேணுமா? ஜீவகனி வேணுமா? வெண்கிரீடம் வேணுமா? தங்க ரோட்ல நடந்து போகணுமா? அவங்க பேர்ல அங்க சுத்திரம் பெரிய அக்கௌண்ட்ல ஆத்துமாரோட நடந்திருக்கணும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? காலம் வராது. காலத்தை நான் தான் ஜெயிக்க வேண்டும். காலத்தை முந்தி நாம் போகணும். காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு உட்காந்துருந்தா காலம் என்ன பண்ணாது? என் வீட்டு கதவை தட்டி இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு போய் வேலை செய்யணும் கதவு தட்டாது. நான் ஜெபிக்க 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 அந்த நாளை என் கரத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது உண்மை. ஆனா இங்க ஸ்தோத்திரம் ஆகாயின் புஸ்தகத்துல பாக்குறப்ப இவங்க என்ன சொல்றாங்க? காலம் வரவில்லை, ஏற்ற காலம் வரவில்லை, அதனால் என்ன செய்வோம்? வீட்டை கட்டுவோம். வந்தது எதற்கு? ஆலயத்தை கட்டும்படி. ஆனா கட்டுவது எதை? வீட்டை. அஜாக்கிரதை. கட்டிக்கலாம், ராஜா காசு கொடுக்குறாரு எப்ப வேணா. ஆனா வீடு கட்ட, கோயில் கட்ட நிதி திரட்டலாம், வீடு கட்ட நிதி திரட்ட முடியுமா? என் பேரை லோன் மட்டும்தான் வாங்க முடியும். ஆனா கோயில் கட்டுறதுக்கு ஒரு புக்கு அடிச்சுட்டு போய் கிழிச்சு கிழிச்சு கொடுத்தா 100 500 1000 2000 இருக்கப்பட்டவன் லட்சம் போட்டு கொடுப்பான். அதுவே நான் வீடு கட்டணும் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா ஓடி போயிட பண்ணுவான். அப்ப இவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? கொடுக்கிறது யாரு? அங்க ராஜா என்ன சொல்லிட்டாரு? எவ்வளவு மரத்தை வேணா வெட்டிக்க, இந்த முத்திரை பேப்பரை நீட்டு, எவ்வளவு மரத்தை வேணா வெட்டிக்க, எவனும் ஒன்றும் கேட்க மாட்டான். இவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க? ஓசியில தானே கிடைக்குது, ஒரு வீட்டை கட்டினா
அப்படித்தான் பல பேர் ஊழிய பாதையில மக்களுக்குன்னு கொடுத்தா அவங்களும் பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது நமக்கு தேவை, நம்ம பிரசங்கம் அது கிடையாது. கர்த்தர் நல்லவர். சரி இருக்கட்டும். அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தார். எதற்கு? என்னால் ஏதாவது ஆலயத்துக்கு பிரயோஜனம் இருக்கும் என்று. ஆனா நான் செய்தது என்ன? ராஜா தானே மரம் கொடுக்கறான், நம்ம என்ன பண்ணுவோம்? நைஸா ஒரு வீட்டை ஒதுங்கி கட்டிடுவோம். கட்டிட்டு அப்புறம் செகண்ட் ரவுண்டு மரம் வெட்டி ஆலயத்துக்கு என்ன பண்ணலாம்? கொண்டு போகலாம். அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வாசிங்க, நானும் பொய்யெல்லாம் சொல்லலை. நேற்று திருன்னு பார்க்குறீங்க பாவம், நானும் உங்களை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி. வாசிங்க, 3-4 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இது காலமா? நீ வந்த வேலை எதுக்கு? அது முடிஞ்சிச்சா? என் ரட்சிப்பு எதுக்கு? எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதுக்கு? எனக்கு இந்த சபை கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? உட்காந்துருப்போம், போவோம், வருவோம், பணம் சம்பாதிப்போம், இஷ்டத்துக்கு இருப்போம் என்றா? எதுக்கு? வாசிங்க. இப்போதும் கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதித்திருக்கிறான். அப்ப அங்க தேவன் எப்படி வர்ணிக்கிறாரு? எல்லாமே உனக்கு நான் கொடுத்தேன், ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கு? பொத்தல் பையில் போடுவது போல இருக்கு. ஏன் என் வாழ்க்கை பொத்தல் பையா இருக்கு? இன்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கோமா? நான் திரளா விதைக்கிறேன், கொஞ்சமா அறுக்கிறேன். நான் புசிக்கிறேன், திருப்தி அடையல. நான் குடிக்கிறேன், பரிபூர்ணம் அடையல. நான் வஸ்திரம் உடுத்துறேன், ஆனா குளிர் விடல. நான் செய்யறது எல்லாமே என்னை தற்காத்து கொள்ள, ஆனா எதுவுமே நீ தற்காக்கல. அப்புறம் அது எதுக்கு? இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கோமா? இவ்வளவு சம்பாதிக்கிறோமே, ஏன் என் கை வெறுமையாவே இருக்கு? இவ்வளவு உழைக்கிறோமே, ஏன் ஒரு ரூபா சேர்த்து வைக்க முடியல? யோசிச்சது உண்டா? ஏன்னா அது எனக்காய் கர்த்தர் கொடுக்கல. எனக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு, ஆனா அதுல இன்னொரு பங்கு இருக்கு, கர்த்தருக்கென்று. எனக்கு கொடுக்கப்பட்ட பங்குல 2 பங்குங்க. ஒண்ணுதான் எனக்கு, இன்னொன்னு யாருக்கு? ஆனா 2ஐயும் நான் ஆட்டைய போட்டேன். நான் 2ஐயும் என்ன பண்ணிட்டேன்? ஆட்டைய போட்டேன். கர்த்தருக்குரியதையும் ஆட்டைய போட்டேன், எனக்குரியதையும் ஆட்டைய போட்டேன். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் வீடு என் பட்டணம் கடக்க உனக்கு மச்சு பாவிக்கப்பட்ட வீடு உங்களுக்கு கட்டுறது நலமா இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன் இந்த கட்டைகள் கொடுக்கிறது? எதற்காக? உனக்கு வீடு கட்டுறதுக்கா? உனக்கு வீடு எந்த காலத்துல கட்டிக்கலாம். இந்த பாபிலோன் தேசத்துல இருந்தப்ப தெருவிலையா படுத்து கிடந்தாங்க? இல்ல எகிப்துல அடிமைத்தன வீடாக தெருவு ரோட்ல படுத்து கிடந்தாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பட்டணம், ஒரு குடிசையாவது இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய ஆலயம் எப்படி கிடக்குது? தீக்கரையாக்கப்பட்டு கிடக்குது, இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு செங்கல் பேத்தெடுக்கப்பட்டு கிடக்குது கர்த்தருடைய ஆலயம். ஆனா இவங்க புத்தி எப்படி போகுது? அப்பையும் தான் வீட்டை கட்டத்தான் பாக்குறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஜெபித்து ஆட்களை அனுப்புனது கட்டுவதற்காக. எதை கட்ட தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஊழியங்கள் உடைக்கப்பட்டு, இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல வசனங்கள் சொல்லப்படாமல், சுவிசேஷங்கள் சொல்லப்படாமல் இன்னைக்கு எத்தனை இடங்கள் முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் நானும் சொகுசாய் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நம்பிக்கை சேனலை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்க்கவா ஆண்டவனே வச்சிருக்காரு? சொல்லுங்க. பிரசங்கம் கேட்கிறோம், அதை போய் சொல்றோமா? 1000 பிரசங்கம் கேட்கிறோம், ஒன்னையாவது போய் சொல்றோமா? சரி கூட்டிட்டாவது வரோமா? அப்புறம் எப்படி கட்டப்படும் ஆலயம்? எப்படி கட்டப்படும்? ஆத்துமாக்கள் இல்லாமல் ஆலயம் கட்டப்படாது. அதாவது செங்கல் இல்லாம கட்டிடம் எப்படி கட்டப்பட முடியாதோ, அதே போல ஆத்துமாக்கள் இல்லாமல் சபையும் உருவாக முடிவது கொஞ்சம் கஷ்டம்தான்.
1000 கல்லை வச்சு ஒரு வீட்டை கட்ட முடியுமா? முடியாதுல்ல. அந்த வீடு கட்டுவதற்கேற்ற கற்கள் வேணும். அதே போலதான் கர்த்தருடைய ஆலயம் என்பதும் அது முடிவில்லாத கற்களை கொண்டு கட்டப்பட வேண்டியதான ஒரு ஆலயம். கண்களால் பார்க்கக்கூடிய செங்கலை வைத்தோ இல்ல மார்பிள்ஸை வைத்தோ கட்டப்படுகிற ஆலயம் கிடையாது. அது முடிவில்லாத கற்களாகிய ஆத்தும கற்களை வைத்து கட்டப்படக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். அதற்கு நான் செயல்படணும். அதை விட்டுட்டு சும்மா வீட்டை கட்ட, வாசலை கட்ட, டிவியை வாங்க, ஃப்ரிட்ஜை வாங்க, அதை வாங்க, இதை வாங்க. இல்லை 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 இல்லை, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கியிருந்தீங்க, நான் தயவு செஞ்சு நான் உங்களெல்லாம் எதுவும் சொல்லலை, நான் ஃப்ளோவில் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. வேணும், வீட்டுக்கு தேவையானது வேணும். அது ஒரு பங்கு எனக்கு, இன்னொரு பங்கு யாருக்குரியது? அதை தான் மென்ஷன் பண்ண, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? சம்பாதித்த கூலிய பொத்தல் பையில போடுறாங்க. அப்புறம் ஏன் சம்பாதிக்கணும்? எதுக்கு சம்பாதிக்கணும்? நான் கட்டப்படுவதற்காக அழைக்கப்பட்டவன். செருபாபேலே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவான்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என் மேல இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. ஆதலால் நாம் வீடுகளை கட்டுவோம், நிம்மதியாக படுத்து உறங்குவோம், கொரட்டை கூரையை பிரிக்கும் வரை என்ன பண்ணுவோம்? தூங்குவோம் என்று உறங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்காக நான் அழைக்கப்படலைங்க. நான் கட்டப்படணும், என்னால் கட்டப்படணும். என்னால் கட்டப்பட்டால் முந்தின கட்டப்பட்ட ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் அவர் மகிமை பெரிதாயிருக்கும். அவருடைய மகிமை என் மேல் தேவ மகிமை ரெட்டிப்பாய் மாற வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுக்காக நான் சில காரியத்தை கட்டப்படணும். சில காரியத்தை நான் கட்டுவிக்க ஒன்று உதவியா இருக்கணும், ஒன்று உதவியா இருக்கணும், இல்லை உபகரணமா இருக்கணும், இல்லைன்னா உபத்திரம் பண்ணாமாவது ஓரமாவது இருக்கணும். ஏன்னா இவங்க அலங்கத்தை கட்டும் பொழுது ஒரு கையில கோடாரியை வைத்துக்கொண்டு ஒரு கையில என்ன பண்ணாங்க? அலங்கத்தை கட்டி கொண்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு சித்தமான வர நாட்கள்ல 52 நாள் ஜபத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டப்படுறதை குறித்து அதிகமா நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. சீக்கிரமா அந்த நாள் என்ன பண்ணிடுறேன்? சொல்லிடுறேன். அல்லேலூயா. அப்ப கட்டப்படணும். சில விஷயத்துல நான் கட்டப்படணும். வீண் செலவுல நான் கட்டப்படணும், வீண் காரியத்தை வாங்குறதுல கட்டப்படணும், வீணான விஷயத்தை சிந்திக்கல கட்டப்படணும். எனக்குரியதை வைத்து நான் எதை வேணாலும் வாங்கலாம். ஆனா கர்த்தருக்குரியதை வைத்து நான் ஒன்றை வாங்கினாலும் அது என்மேல் விழுந்த சாபமாய் மாறிவிடும். என்மேல் விழுந்த அது கடைசியில பொத்தல் பையா தான் போகும். ஏன்னா கர்த்தருக்காய் கொடுத்த கட்டையை வீட்டை கட்டினா பார்த்தீங்களா, வாழ்க்கை பொத்தல் பையா போயிடுச்சு. அதனால கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, நமக்குரியது நமக்கு. அப்படி என்றால் என் வாழ்க்கை பலகணைகளை திறந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். இல்லை என்றால் பொத்தல் பையில் போடப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். என்றைக்கும் நான் கற்றுக்கொள்ள ஒரு 3வது சத்தியம் என்னவென்றால், எனக்குரியதுதான் எனக்கு, கர்த்தருக்குரியது ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை, இங்க ராயன் நாம தான், தேவன் அவர் மட்டும்தான் என்னைக்குமே. அதில் எந்த மாற்றமும், ராயர்கள் நம்மளா இருக்கலாம், ராயன்கள் நம்மளா இருக்கலாம், தேவன் ஒருவரே. தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்தி விட்டால் என் வாழ்க்கை இன்னும் இரட்டிப்பான மகிமையாய் மாறும். அப்ப இவங்க வாழ்க்கை சுகித்திருக்கிறதுக்கான ரகசியம் என்ன? இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பங்கை கர்த்தருக்காய் வைக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் அந்த ஆலயத்தை நேசிக்க ஆரம்பித்தார்கள். முன்பு களவாணி கொண்டு இருந்தவர்கள் இப்ப நேசிக்கிறாங்க. நேசிக்கிறவன் திருட மாட்டான், கொடுப்பான். நேசிக்காதவன் என்ன பண்ணுவான்? ஊரு விட்டு வர பார்ப்பான். அல்லேலூயா. அப்ப இவங்க உருவுறப்பெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நேசிக்காதவங்களா இருந்தாங்க. எப்ப இவங்க நேசிக்க ஆரம்பிச்சாங்களோ கட்டையை உருவலை, கட்டையை கொண்டு போய் வைக்கிறாங்க. கூரையில ஒரு கட்டை குறையுதுற, வெட்டிட்டு வரேன், போயிட்டு இரு, என் வீட்டுல சும்மா இருக்க புடிங்கிட்டு வந்துடுறேன். அப்ப நான் கர்த்தருடைய ஆலயத்தை, நான் ஊழியத்தையும் ஆலயத்தையும் கர்த்தர் காரியத்தை
நான் கட்டுகிறவனாய் மாறணுமே தவிர கர்த்தருடைய காரியத்தை நான் திருடுகிறவனாய் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்ததான ஒரு சின்ன பிரமாணம். அதையும் திருடிடுறோம். அதை கொடுங்க. நீங்க எதெல்லாம் கர்த்தரிடம் திருடுனீங்களோ, உருவுனீங்களோ, அதெல்லாம் திரும்ப கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. சகைவை போல மாறிவர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம் வீடுகளுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு மாரியா பார்க்குறீங்க? டைம் ஆயிடுச்சோ? இன்னும் பந்தி வேற இருக்கு. பொறுமை சாமி, பந்தி இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நான் வாங்கினதை நாளத்தனை திருப்பி கொடுக்கும் பொழுது, நான் தேவனிடத்திலிருந்து புடுங்கினதை எல்லாம், அதாவது தேவன் வேறொரு காரியத்துக்காக கொடுத்தாரு, அதை நான் எனக்காக பயன்படுத்திக்கிட்டேன். அது 2வது விஷயம். அதையெல்லாம் மீண்டும் தேவனை நேசித்து 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 தேவ சமூகத்தில் போய் வைங்க. என் வாழ்க்கை நிச்சயமா சுகித்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமை சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்.